இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வந்த? இது என்னமா கேள்வி? வழக்கமா இங்க இருக்கிறவர் தானே, புதுசா ஏன் இங்க வந்தன்னு கேக்குறீங்க? இவன் இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியை இழந்துட்டான். மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இவர் என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு வீட்டுக்குள்ள வர தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? கோயில் நகைங்க விஷயத்துல நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன். அதுக்கு எல்லாமே இவன் தான் காரணம். இனிமே இவன் இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இவன் போய்தான் ஆகணும். அம்மா, இவர் தான் நகையை திருடலன்னு நிரூபிச்சுட்டாருல்ல, அப்புறம் ஏமா அதையே பேசுறீங்க? ஏய், அத நீ வேணா நம்பலாம், நான் நம்பல. இவனே நகையை திருடி மறைச்சு வச்சுட்டு இப்ப இவனை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா நான் நம்பிடுவேனா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளா? அபாண்டமா பழி போடாதீங்கம்மா. எப்ப இவன் யாருங்கறத மறைச்சானோ அப்பவே இவன் என்ன வேணாலும் செய்வான். நகையை இவன் எங்கேந்து எடுத்தான்? இவன் அம்மா சிலைக்கிட்ட இருந்து தானே. அப்பவே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. நான் இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் இன்னும் இவனை புரிஞ்சுக்காம நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க தான் இவரை புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இவரு யாருங்கிற உண்மைய மறைச்சது கூட நீங்க கோவப்படுவீங்க தான். பர்சனலா இவருக்கும் உங்களுக்கும் என்னமா பகை இருக்கு? தாத்தாவும் பாட்டியும் தெரியாம செஞ்ச தப்புக்காக இவரை நீங்க தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏய், நீ கண்டதையும் பேசி இப்ப இவன் பண்ண தப்ப திசை திருப்ப பாக்குறியா? நான் நகையை திருடிட்டேன்னு என்ன பேட்டி எடுத்த பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல என்ன பத்தி கண்ணா பின்னான்னு எழுதி என் மானம் போற மாதிரி பண்ணிட்டாங்க. இவ்ளோ அவமானம் யாரால? இவனால தானே. அதனாலதான் அவனை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.